ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அசத்தலான ஸ்வீட். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். என்ன ஸ்வீட்னு பாத்தீங்கன்னா சுருள் பூரி. சுருள் பூரி பார்க்க போறோம். இந்த சுருள் பூரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல டக்குன்னு காலி ஆயிரும் நம்ம வீட்டுல செஞ்சோம்னா. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம குயிக்கா பாத்திரலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ சுருள் பொரி எப்படி செஞ்சதுன்னு வாங்க பாத்திரலாம். அது தேவையான பொருள் சொல்லிடுறேன். மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு மைதா மாவுனா 3/4 கப்பு சர்க்கரை இருக்கணும். 3/4 கப் சர்க்கரை, நெய், கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளவுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்துல மாவு போட்டுறேன். 1 கப் மைதா மாவு, இதோட சும்மா கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு சுருள் பொரி டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது பதம் எப்படி பார்க்கணுன்னா, இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். பாருங்க, பிடிச்சுனே பிடிக்க வருது. இப்படி ஊற்ற வரணும். இதுதான் பதம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுமாரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இது ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். ஊறுனா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊறட்டும். மாவு நம்ம பிறந்து 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவுக்கு தேவையான எண்ணெய் பொரிச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம மாவை தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாவை வந்து நல்லா கொஞ்சம் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை 4 எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் 4 எடுத்துக்கிட்டாலும் சரி, 5 எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ சுருள் வேணுமோ அவ்வளோ கூட எடுத்துக்கலாம். இதை நான் 4 தான் பிரிச்சிருக்கேன், ரொம்ப பிரிக்கல. மீடியம் சைஸ்ல 4 உரிச்சிருக்கேன். இப்போ இந்த 4த்தையும் நம்ம தேய்ச்சிடலாம். இது மைதா மாவுனால நம்மளுக்கு எவ்வளவு வேணா விரிச்சுக்கலாம், நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ வந்து நான் மாவு இதே மாதிரி எல்லாத்தையும் ஷீட் மாதிரி தேய்ச்சிருக்கேன். இது மேல நான் கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி எல்லாமே, எல்லா சைடும், எல்லா கார்னரும், எல்லா பக்கமும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ண மட்டும் இந்த மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவை கொஞ்சமா தூவிட்டுக்கோங்க. இன்னொரு ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, தேய்ச்சி வச்சது. அதையும் இதுல போட்டுறேன். இதே மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி மாவு மேல தூவிட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்துன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஷீட் இதே மாதிரி விரிச்சுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு முந்துன்னு வேணுமோ அவ்வளோ வந்து தேய்ச்சி நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்த பீஸ், கடைசி பீஸ் அதே மாதிரி வச்சிடறோம். இதுக்கு மேலேயும் நம்ம இதே மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப மாவை தூவிக்கலாம். இப்போ போட்டுட்டு இதை நான் இப்படியும் ஒரு தேய்ச்சிக்குவேன். கொஞ்சம் இதையும் தேய்ச்சிடலாம். போதும், இந்த திக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இதை வந்து நான் இந்த பக்கத்துல இருந்து சுருட்டிக்கிட்டே வரேன். பாருங்க, எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். பாருங்க, சுருட்டுறத இப்படி நீங்க சுருட்டிக்கிட்டே வரணும். சுட்டிக்கிட்டே வந்து இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல, இந்த லாஸ்ட்ல வந்து சும்மா தண்ணி தொட்டு வச்சாலே போதும், ஒட்டிக்கும். இங்க பாருங்க, வெறும் தண்ணி மட்டும்தான் நான் ஊத்துறேன். தண்ணி ஊற்றிட்டாலே இந்த எஜ்ஜு வந்து அந்த நம்ம மாவோட வந்து டைட்டா ஒட்டிக்கும். தண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்படியே சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு கொஞ்சமா இதா இப்படி அமுக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இதை கூட இழுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, நான் இப்படி எக்ஸ்பெண்ட் பண்றேன் பாருங்க, அது மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்றேன்.
அவ்வளோதான். இதில் எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நான் கட் பண்ணுறேன். இப்படியே கட் பண்ணுறேன். ரொம்ப லேசா இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு ஒரு பீஸும் கரெக்டான பீஸா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். தெரியுத சுருள் பொரி உள்ள நம்மளுக்கு சுருள் சுருளா இருக்கு. எதுக்கு நான் மாவும் நெய்யும் போட்டேன்னா இது மாதிரி கொஞ்சம் விரிஞ்சும் வரும், அதே நேரத்துல இப்படியும் இருக்கும். இதை இப்படியே ஒரு அமுக்கு, தெரியுதா? சுருள் சுருளா உங்களுக்கே தெரியும் பாருங்க. அதே நேரத்துல ரொம்ப ப்ரெஸ் ஆகாம இருக்கும். இந்த சுருள் தெரியறதுக்காக தான் நம்ம மாவு நெய்யும் போட்டிருக்கோம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நம்ம போட்டு பொரிச்சிடலாம். இதை லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடுறேன். நான் இதே மாதிரி இதையும் இப்படி ஒரு லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நான் இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, போட்டு அப்புறம் தான் பபிள்ஸ் வரணும். கொஞ்ச நேரம் கழிச்சு சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உள்ள வந்து காஞ்சிராது. எல்லாத்தையும் போட்டு சிம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா பொரிஞ்சு வரும். போட்டோன்னே கிளறிடாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். எப்போதுமே எதுவுமே போட்டோன்னே நம்ம கிளறிடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு தான் கிளறணும். நல்லா இது வெந்து வரட்டும். கலர் பாருங்க, நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் இருந்தா ரெடி ஆயிரும். இது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மைதா, இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நல்லா நல்லா நம்மளுக்கு பரோட்டா மாதிரி மொறுமொறு பரோட்டா மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம தனியா ஒரு பவுல்ல மாத்திடலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் ஜீரா ஊற்றிடலாம். இது கொஞ்சம் சூடு அடங்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/4 கிளாஸ் ரொம்ப ஊற்றக்கூடாது, 1/4 கிளாஸ் போதும். இதோட நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பி பதம் இல்லை, அரை கம்பி பதம் தான் எடுக்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா சக்கரை கரையிட்டும். இப்போ நம்ம ஜீரா கண்டுபிடிக்க பாகு தொட்டு இங்கே பாருங்க, லைட்டாக கம்பி பதம் வரணும். லைட்டாக கம்பி பதம் வந்தாலே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண உடனே போட்டுடலாம், நம்ம கோட் ஆயிரும். அப்போதான் டக்குன்னு நம்ம ஜீரா மாதிரி தான் கோட்டாயி 1 நிமிஷம் இருந்தா போதும். அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான எம்மியான சுருள் பொரி ரெடி. இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சூடா இருக்கு, வேலையா செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த தீபாவளிக்கு நிஜமாலே எல்லா வீட்லயும் இதை ட்ரை பண்ணுங்க, அட்டகாசமா இருக்கு. நாங்க செஞ்சு இந்த தீபாவளியை ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாட போறோம். நீங்களும் அதே மாதிரி என்னென்ன ரெசிபி செய்யறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுல நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம வேல்விகா கலாட்டா கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் மறக்காம உங்களுக்கு வரும்.